உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் அந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட மை அசெட் கன்சாலிடேஷன் வெப்சைட்டினுடைய ஃபவுண்டர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். பிசினஸ் நியூஸ் சேனலுக்கு என்னுடைய வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஆல்வேஸ் ஃபைன். சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, நான் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு டேட்டாவை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இல்லை, ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினோடனே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம், ப்ரௌச்சர் படிப்போமா? ப்ரௌச்சர் ஆனால் மெஜாரிட்டி இந்தியாவில் படிக்கிறது இல்லை. குழந்தைங்க ஒண்டி படிக்கும், சின்ன பசங்க இருந்தால் படிப்பாங்க. ஸோ அதனால் எனி இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அதை நம்ம அதோட ப்ரௌச்சர் படிக்கணும். அப்போது முதல்ல நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, அதை படிக்கணும். அதை படித்தா அந்த ஸ்கீம் மியூச்சுவல் ஃபண்டு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ஸ்கீமை போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ HDFC ஏ ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ ஏ ஸ்கீமை பற்றி டீட்டெயில்ஸ் படிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அவங்களுக்கு கிடச்சா படிக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஃபேக்ட் ஷீட்டை போய் படிக்கணும். அப்போ படித்தா தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க ஃபேக்ட் ஷீட்லேயே சொல்கிறாங்க. 3-5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இங்கே வாங்க, ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இன்வெஸ்ட் வாங்க, மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்ட் வாங்க, அதோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் போடுவாங்க அந்த ஃபேக்ட் ஷீட்டில். இல்லை உங்களோட ரிஸ்க் என்ன, அதோட ரிஸ்க் இல்லை, அந்த ஃபண்டோட ரிஸ்க் இதை தெரிஞ்சால் தான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகணும். ஸோ அது மாதிரி அவசியம் இது படிக்கணும்ல சார்? கண்டிப்பாக படிக்காமல் போகவே கூடாது. ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்தையுமே படிக்கவே கூடாது. அதில் ஸ்கீம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் கொடுப்பான். ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ல கொஞ்சம் போட்டிருப்பான், அதோட ஏதாவது ஆட் பண்ணிதானா அதோட ஸ்கீம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒரு கிளான்ஸ் படிக்காம போவே கூடாது. ஏன்னா அதில் தான் அவன் சொல்றான் நான் என்ன பண்ண போறேன்னு அங்கே சொல்றான். நம்ம அதை படிக்காம அங்கே போய் அவன் ஏதாவது பண்ணிட்டு நான் போனேன் இந்த ஃபண்ட்ல எனக்கு பர்ஃபார்மன்ஸே வரல, ரிட்டர்ன்ஸ் வரல அப்படி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இதை படிக்காம அங்கே போவே கூடாது. இப்போ இது படிக்கும்போது எந்த மாதிரி விஷயங்கள் சார் கவனமா இருந்து அதை படிக்கணும்? இல்லை, இப்போ நம்ம ஃபேக்ட் ஷீட் எடுத்துன்னு அவங்க சொல்லுவாங்க எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. செக்டார்னா நம்மளுக்கு இப்போ பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார், இந்த மாதிரி எந்தெந்த செக்டாரில் நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அது ஒரு ஐடியா கொடுப்பான். எந்தெந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போடுறான். என்னோட டாப் 5 ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக் உள்ளே வந்திருக்கு, எந்த ஸ்டாக் வெளில போயிருக்கு, ஹை லோ. இப்போ நீங்கள் ஹார்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, சாஃப்ட் காப்பி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் சாஃப்ட் காப்பியை போய் அதை டவுன்லோட் பண்ணினா எது ஹை, எது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எது ரெடியூஸ் ஆயிருக்கு, இந்த டீட்டெயில்ஸும் இருக்கும். இல்லை நீங்கள் போன ஃபேக்ட் ஷீட்டை எடுத்து டவுன்லோட் பண்ணிச்சு, இந்த ஃபேக்ட் ஷீட் வச்சு அதில் என்னென்ன ஸ்டாக் மாறி இருக்கு, வெளில போயிருக்கு, எந்த ஸ்டாக் புதுசாக ஆட் பண்ணியிருக்கான், இந்த புதுசாக ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கான், அந்த ஸ்டாக் ஏதாவது பொட்டன்ஷியல் இருக்கா, இந்த ஸ்டாக்கை நீங்கள் இண்டிவிஜுவலாக படிச்சு இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபண்ட் மேனேஜர் நாலேஜ் வச்சு தான் அது பண்ணுறாரு. அப்போ புதுசாக ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்காரு, ஏன் ஆட் பண்ணியிருக்காங்க, அது ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா, அதை பற்றி நீங்கள் கூட தனியாக இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபேக்ட் ஷீட்டை ஆன்லைனில் காமிச்சிங்கன்னா தெரியும் என்னென்ன இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலாம் இந்த ஸ்டாக்ஸு செக்டார்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குது, அது எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், யார் ஃபண்ட் மேனேஜர், எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதே நேரில் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு புரியறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஓகே, இப்போ அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி சார் இருக்கும் அதில், அசெட் அலோகேஷன்? இல்லை, அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ அதிலே போட்டிருப்பான் செக்டாரில். நம்ம இப்போ கீழே காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இது செக்டார் போட்டிருப்பான். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் செக்டார் 30%, ஃபார்மா 5%, ஐடி 10%, ஆட்டோ 4%, ஃபினான்ஷியல் 2%. இந்த மாதிரி அவன் ஒரு ஹெட்டிங்காக போட்டிருப்பாங்க. போட்டு அதோட ரிலவென்ட் ஸ்டாக்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நார்மலாக அவங்க ஒரு 50 ஸ்டாக்ஸ் 60 ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபேக்ட் ஷீட் ஹார்ட் காப்பினால அவ்வளோ நம்பர்ஸ் போட மாட்டாங்க. அவங்க இந்த டாப் ஒரு 20-25 போட்டு நிறுத்திடுவாங்க. ஏன்னா அது மொத்தமாக இப்போ 80 ஸ்டாக் வச்சிருக்காருன்னா ஒரே பேஜில் 80 போட முடியாது இல்லையா? அதனால மெஜாரிட்டி போட்டுட்டு ஒரு 60-70% போட்டுருவாங்க. மேலே 30% நீங்கள் சாஃப்ட் காப்பி போய் நீங்கள் ஆன்லைனில் போய் படிச்சிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன ஸ்டாக் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஹோல்டிங் இருக்குது, எவ்வளோ ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஓகே, அப்போ ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்குல்ல சார்? அதோட ஃபண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் 1 இயர், 3 இயர், 5 இயர் அப்சல்யூட் டேர்ம்ஸில் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதோட ஃபேக்ட் ஷீட்டோட லாஸ்ட்டில் அதோட எஸ்ஐபியோட பர்ஃபார்மன்ஸ் முதல்ல ஸ்கீம்ஸ் உண்டி கொடுத்துருவான். லாஸ்ட்டில் எஸ்ஐபியில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் யார் இந்த ஃபண்ட் மேனேஜர் வேறு என்னெல்லாம் ஃபண்டை யூஸ் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ HDFC ஏ ஃபண்ட் இருக்கார், அவரே எம் ஃபண்டையும் மேனேஜ் பண்ணுவார். அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அதையும் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேக்ட் ஷீட்டை எப்படி சார் ரிவ்யூ பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் ஒரு ஃபண்டை ரிவ்யூ பண்ணுறோம். இப்போ எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1200 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. வர்றாங்க, அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு மாதிரி நாங்கள் இந்த ஃபேக்ட் ஷீட்ஸை படிப்போம். ஃபேக்ட் ஷீட்ஸில் என்னென்ன செக்டார் வச்சேன், ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக, அது எங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது. நாங்கள் என்னென்ன இன்புட் கொடுத்தோன்னா அது அவுட்புட் எடுத்துகிட்டே இருக்கும். எங்கள்கிட்ட எங்கள் சாஃப்ட்வேரில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுப்போம். லாஸ்ட்டு எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, எந்தெந்த ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க,
எக்ஸிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹோல்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 லட்சம் ஷேர் வச்சிருக்காரு, இதில் 30,000 ஷேர் ஷேர் நல்லா ஏறணும் 30,000 ஷேர் வித்துட்டார், அந்த டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். அப்புறம் வந்து ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸ் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்க்குறது. ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸ் என்னன்னா இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, பெஞ்ச் மார்க், இதோட பெஞ்ச் மார்க். ஒரு ஃபண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கு சென்செக்ஸாக இருக்கும், நிஃப்டியாக இருக்கும், பிஎஸ்சி 150 இருக்கும், என்எஸ்சி 150 இருக்கும், பிஎஸ்சி 250 ஸ்மால் கேப்பாக இருக்கும், அப்புறம் நிஃப்டி 500 இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அது மாதம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, 60 மாதத்துக்கு பார்ப்போம். இந்த ஃபண்டு 60 மாதத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 60 மாதத்தில் எவ்வளோ வாட்டி இந்த ஃபண்டு பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம். ஸோ 70%, 80%, 90% பீட் பண்ணியிருக்கான். ஓ, இட்ஸ் குட் ஃபண்ட். ஏன்னா அவன் கன்சிஸ்டன்ஸாக அந்த வேலையை செய்கிறான். சில ஃபண்டு பார்த்தா ஒரு 12 மாதம் பீட் பண்ணுவாங்க, அப்புறம் 24 மாதம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இண்டெக்ஸே, அப்புறம் திருப்பி பீட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கன்சிஸ்டன்ஸே இல்லை. அவரை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஸோ அதை ஒரு பேராமீட்டர் நாங்கள் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய டூல்ஸ் இருக்குது, பீட்டா, ஷார்ப்பு, இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஒரு ஸ்கீமை செலக்ட் பண்ணுற முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இந்த ஃபேக்ட் ஷீட் அப்டேட் ஆகும்? எவ்ரி மந்த் அப்டேட் பண்ணுவோம். எவ்ரி மந்த் அந்த ஃபேக்ட் ஷீட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி மந்த் 1st or 10th அப்டேட் பண்ணாங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்களாம் ஒரு ஃபண்ட் ஹவுசஸ்க்கு வந்து ஃபேக்ட் ஷீட்டை வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி மாற்றணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அவங்களோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபேக்ட் ஷீட் ரொம்ப போரிங்காக இருந்தால் வரவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லை. ஏன்னா நீ ஆர் கிவிங் பாஸ்ட் டேட்டா, ஃபியூச்சர் டேட்டா கிடையாது. பாஸ்ட்டை கொடுக்குறீங்க, நான் பாஸ்ட்டை வந்து பார்க்க போகிறேன், அப்போ எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தானே வரும். ஸோ அது மாதிரி நம்மளும் கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய ஆம்பி செபிலாம் கூட they will come out with the guidelines, இந்த மாதிரி மாற்றி கொடுங்க. ஆம்பிலாம் இண்டஸ்ட்ரி ரெகுலேட்டர், அதனால் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க டேட்டாஸ். ஓகே, வேற எந்த மாதிரி சிக்னல் ரெட் ஃபிளாக்லாம் இருக்கு சார் இந்த ஃபேக்ட் ஷீட்ல கவனிக்க? இந்த ஃபேக்ட் ஷீட் நம்ம போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர்னு ஒன்று போட்டிருப்போம், எக்ஸ்பென்சஸ் ரேஷியோன்னு போட்டிருப்போம். இது ரெண்டும் ஒன் ஆஃப் தி பேராமீட்டர். இப்போ போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர்னா ஒரு ஃபண்டு நீங்கள் போய் முதலீடு பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர் ஆர் மாடரேட் அக்ரெசிவ் இன்வெஸ்டர். அந்த ஃபண்ட் மேனேஜர் பயங்கர அக்ரெசிவாக இருக்கார். அப்படி என்ன ஆகும்? இது எப்படி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு காரில் பயணிக்கிறீங்க, உங்கள் டிரைவர் பயங்கரமாக ஸ்பீடாக ஓட்டுவார், நீங்கள் ரொம்ப ஸ்பீடு போனால் நீங்கள் பயப்படுவீங்க. இப்போ 2 பேரும் ஒரு ஜேர்னி போகிறீங்க, 250 கிலோமீட்டர் போகிறீங்க, ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த ஜேர்னி, ரொம்ப மோசமாக இருக்கும், பயத்திலேயே போங்க, பயத்தில் ஹாப்பியாக நீ cannot என்ஜாய். நீ போகிற ப்ராசஸ் வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அப்படி தான் அந்த ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, நம்ம ரொம்ப அக்ரெசிவ் இல்லாமல் இருப்போம். அப்போ இவர் அக்ரெசிவாக இல்லையா அப்படி போய் பண்ண நேராக போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் போய் பார்க்கணும். எவ்வளோ வாட்டி இந்த ஷேரை விற்று வாங்குறாரு அப்படி வேணா அது பேர் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர். நிறைய சேர்ன் பண்ணியிருக்காரு, 300%, 250%, 350% இப்படி இருக்கும். சில ஃபண்ட் மேனேஜர் பண்ணால் 25%, 28% இருப்பார். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணி வாங்கிட்டா ஈஸியில் விற்க மாட்டாங்க, அதை அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. இவர் இருக்கார், இவர் அப்படி கிடையாது. கொஞ்சம் லாபம் வந்தாலே ஒரு ஸ்டாக் எடுப்பார், அதில் ஒரு 20%, 30% லாபம் தான் டக்குன்னு வித்துட்டு வேறு ஸ்டாக் மாற்றுறது. ஸோ ஈ பிளேஸ் மொமெண்டம் கேம். எதில் மொமெண்டம் இருக்கோ அதில் விளையாடுவார். இன்னொருத்தர் அப்படி கிடையாது, ஈ பிளேஸ் ஃபார் அ லாங் டர்ம் கேம். அப்போ நான் வந்து அக்ரெசிவான இன்வெஸ்டர் தான் இவரோட போகலாம், நான் அக்ரெசிவ் இன்வெஸ்டர் இல்லைன்னா அவரோட போகணும். அப்போ போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் எடுத்து யார் அதிகமாக சேர்ன் பண்ணுறாங்க, இந்த சேர்ன் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா, இவர் வேண்டாம் நம்ம கொஞ்சம் சேஃபாக போனோம் அப்படின்னா அவர் டர்ன் ஓவர் இல்லை, ஜாஸ்தி டர்ன் ஓவர் பண்ணுற பேடுன்னு சொல்ல வரல, அவன் அக்ரெசிவாக இருப்பார் அவர். ஓகே, இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு சார் முக்கியம் கவனிக்க வேண்டியது ஃபேக்ட் ஷீட்? இல்லை, இப்போ நீங்கள் என்னன்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ கவர்மெண்ட் ரெகுலேஷனில் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 100 crore 2.5%, 100 to 200, 300 crore 2.25%, 300 to 700 crore 2%, இப்படி ஸ்லாப் வச்சுட்டாங்க. அதனால் இனிஷியலாக புதுசாக வரும்போது அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி தான் இருக்கும், அதை ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் சில ஃபண்டு வித் நியூ தீமோடு வருவாங்க, நீங்கள் அந்த தீமை வாங்கி தான் நான் அப்போ செலவு பார்க்க முடியாது, அந்த செலவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்களா இதை பார்த்துட்டா நம்மளுக்கு பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சில ஃபண்டு 1.4% ரிட்டர்ன் எக்ஸ்பென்சஸ் வச்சிருப்பார், ஒருத்தர் 1.8% எக்ஸ்பென்சஸ் வச்சிருக்காரு, 0.4 தான் டிஃபரன்ஸ். ஆனால் இந்த 0.4க்கு அவர் 4% ரிட்டர்ன் கொடுப்பாரு, எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அப்போ எனக்கு 0.4 பண்ண கூட லாபம் 3.6%. ஸோ இப்படி தான் நம்ம அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி கொடுத்தாலும் நல்லா பண்ணுறாரு. இப்போ எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், குவாலிட்டி எதிர்பார்க்கணும் அந்த ப்ராடக்ட்டில். ஒரு கடையில் போனால் இதே ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும், அந்த கடைக்குள்ளே போனால் அவன் பிராண்டடாக விற்பான், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு போட்டு தான் விற்பான், ஆனால் குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி இருந்தாலும் பிராண்ட் இருக்கும் அது. ஆனால் பட் சைஸ் பெருசாக ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துடும். இப்போ ரிஸ்க் ரிட்டர்ன் எப்படி சார் அதில் மேனேஜ் பண்ணுறது ஃபேக்ட் ஷீட்டில் எப்படி கவனிக்க? இல்லை, நம்ம ரிஸ்க் ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இப்போ அவர் எவ்வளோ பீட்டா எடுக்கிறாரு, அந்த ஸ்டாக்ஸோட நிர்ணயம் பீட்டான்றது, அது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாருன்றது தான் நிர்ணய குறியீடு வந்து பீட்டா. சில ஃபண்ட்ஸ் எல்லாம் 1, 1.1, 1.2 போவாங்க, சில ஃபண்ட்ஸ் எல்லாம் 0.8 தான் போவாங்க. அப்போ 0.8ல இருக்க ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக எடுக்க ட்ரை பண்ணுறாரு, 1.1, 1.2 ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன மாதிரி கேமில் விளையாடுறாரு, மொமெண்டமில் விளையாடுறாங்களா, மொமெண்டம் மீன் எது இப்போ ஃபேன்சியாக இருக்கோ அதில் விளையாடுறாங்களா,
இல்லை லாங் டேர்ம் எது இருக்கோ அதில் they are planning to invest. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கான தாண்டி அப்போ பீட்டா வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒரு ஹை பீட்டா எடுத்திருக்கிறார் ஒரு ஃபண்டு ஏ ஃபண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 பீட்டா வச்சிருக்காங்க, பி ஃபண்ட் வந்து 0.8 பீட்டா வச்சிருக்காங்க. அப்போ நம்ம பி வந்து கம்மி ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்போ 2 பேரோட ரிட்டர்னை பார்க்குறோம். இவர் வந்து ரிட்டர்ன்ஸ் 1 இயர் ரிட்டர்னு 12% கொடுக்குறாரு, அவர் 1 இயர் ரிட்டர்ன் வந்து 11.8% கொடுக்குறாரு. அப்போ யார் பெட்டர்? ரிஸ்க் கம்மியாக எடுத்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தட் இப்படி கொடுக்குறாரு. அப்போ அவர் பெட்டர். ஸோ அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம ஏற்கனவே ரோலிங் ரிட்டர்ன் சொல்லியிருந்தோம். அதான் ஸ்டாண்டர்ட் எப்படி டிவியேட் ஆகுது, எவ்வளோ இது மூவ்மெண்ட் நடக்குது அதை பார்க்குறோம். ரெண்டாவது ஒரு ஃபண்டு பில் மார்க்கெட்டில் போனால் நிறைய ரிட்டர்ன் கொடுப்பார், மார்க்கெட் இறங்க ரொம்ப அதுவாதத்துக்கு போயிடுவார். ஸோ இவர் டிவியேட் பண்ணுவார். அந்த பெஞ்ச் மார்க்லேருந்து இப்படி இங்கே போவார், இங்கே வருவார், இங்கே போவார், இங்கே சில ஃபண்டு பெஞ்ச் மார்க்கோட இங்கே போகும், இங்கே வரும். அப்போ இங்கே கொஞ்சம் ஸ்டேபிளாக எதிர்பார்க்குற இன்வெஸ்டருக்கு அந்த பெஞ்ச் மார்க் நம்ம ரோலிங் ரிட்டர்ன் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, சென்செக்ஸ், நிஃப்டி 150, 250, 500, இதோட இவர் எவ்வளோ வேரியேஷன்ஸ் போகிறாரு. இப்போ வேரியேஷன் ஜாஸ்தி போகிறாரு அப் மார்க்கெட்டில், இறங்குன மார்க்கெட் பார்த்தா பெஞ்ச் மார்க்கோட ஒரு பெட்டராக டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அப்போ இஸ் வெரி குட் ஃபண்ட் மேனேஜர். இறங்கும் போது ஜாஸ்தி இறங்க மாட்டேன்றார், ஏறும்போது நிறைய ஏறுறாரு. அப்போ இவர் ரொம்ப இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆனாலும் அப்போ இன்ஃபர்மேஷன் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அதில் போய் பார்த்தா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் முதல் நாளே தயாரிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணினே வந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். நாட் ஃபார் 3 months and 6 months. நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்க, 3 months 6 monthsல என்ன ரிட்டர்ன் கொடுக்கும், அப்படி கிடையாது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, குவார்டர்லி ரிசல்ட்டை கொடுக்காதீங்க, இதால் கம்பெனிக்கு ப்ரெஷர் ஆகுது. இதுவும் ரொம்ப ஒரு பேட் திங், வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இது ரொம்ப பேட் திங். குவார்டர்லி ரிசல்ட் கொண்டு வந்ததே ரொம்ப பேட் திங். அதனால ஃபண்ட் மேனேஜருக்கு ப்ரெஷரு, கம்பெனிக்கு ப்ரெஷர், எவ்ரிபடி இஸ் அண்டரிங் ப்ரெஷர். ஸோ அப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களோட டெஃபினட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நிச்சயமா சார். இன்வெஸ்டர்ஸ் ஃபேக்ட் ஷீட்டை எப்படி படிக்கணுன்றது ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.